அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மரணம். மரணத்தை பத்தி உள்ள விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஆனா மரணம் நிச்சயமா எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பியிருக்கோம். அந்த மரணத்துக்கு நம்ம இப்ப தயாரா இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் விஷயத்தை பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 3ல வசனம் 185, 62, 8ல இதுல அல்லாஹ் சொல்லும் போது ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும். நீங்க தவிர்க்க முயல்கின்ற அந்த மரணம் நிச்சயமா உங்களை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மரணம் நிச்சயமா எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இப்போ வாழ்ற விதத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம மரணம் ரொம்ப தூரத்துல இருக்கு. நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்மளோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. மரணம் ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி நம்ம மத்த விஷயத்துக்கெல்லாம் பிளான் பண்றோம். வியாபாரம் எப்படி பெருக்கிறதுக்குன்னு பிளான் பண்றோம். டிராவல் பண்றதுக்கு இப்ப பயணத்தெல்லாம் முன்கூட்டியே முன்பதிவு செய்கிறோம். இப்படி எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பிளான் பண்ற மாதிரி நம்மளுக்கு 100% கண்டிப்பா இருக்கிற ஒரு பயணமான ஒரு மரணத்தை அதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம பரிசீலித்து கொள்ளணும். ஏன்னா அந்த மரணத்தை நம்ம தடுக்கவும் முடியாது, அதை தள்ளி போடவும் முடியாது, அவகாசமும் அளிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சூரா 63 வசனம் 10-11 அல்லாஹ் சொல்லும் போது, மரணம் உங்களிடம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு உரிய நம்முடைய வாழ்வாதாரத்திலிருந்து நீங்க தர்மம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா அப்போது நீங்க சொல்லுவாங்க, மரணத்தின் போது நீங்க சொல்லுவாங்க, எங்கள் ரட்சகரே சிறிதொரு காலம் மட்டும் நீங்க எங்களை தாமதப்படுத்தினா நாங்க தர்மம் செய்பவராகி மேலும் நன்னெறியாக ஆக்கி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி உள்ள வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை மரணம் வருவதற்கு முன்ன நம்முடைய வாழ்வாதாரத்திலிருந்து நீங்க தர்மம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, அந்த இதை தவற விட்டு மரணம் வந்த பிறகு அல்லாஹ் கிட்ட அவகாசம் கேட்கிறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களை தாமதப்படுத்தினா நாங்க தர்மம் செஞ்சு நன்னறியான காரியங்கள் செய்வோம் அப்படின்னு. அல்லாஹ் வாழ்க்கை முழுவதும் நம்மளுக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க. பல வருடங்கள், பல ஆண்டு, பல மணி நேரங்கள், பல நிமிடம், இவ்வளோ அவகாசம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வழிகாட்டுதல் கொடுத்து எல்லாமும் நம்மளுக்கு எல்லா சாதகமா உள்ளதையும் அமைச்சு கொடுத்த பிறகு அப்ப செய்யாதத மரணம் வந்த பிறகு மக்கள் கேட்பாங்க, கொஞ்சம் என்ன டைம் கொடுங்க, நான் நன்னெறியான காரியங்கள் செய்வேன் அப்படின்னு. அதுக்கு பதில் என்னன்னு குர்ஆன்ல பார்க்கும்போது, அவகாசம் அளிக்கப்பட மாட்டாது. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலேருந்து கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பல வசனத்துல அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதனால நம்மளுக்கு நாளை என்ன நடக்கிறது சொல்லிட்டு உறுதி இல்லை. அதனால நம்ம மன்னிப்பு கேட்க தாமதிக்க கூடாது, தவற திருத்துறதுக்கு தாமதிக்க கூடாது, அல்லாஹ்விடம் முழுமையா திரும்புறதுக்கும் தாமதிக்க கூடாது. இதெல்லாம் என்னவோ நாளைக்கு நம்ம இருப்போம்னு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நான் ஆரோக்கியமா தானே இருக்கேன், எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் தானே இருக்கு, எனக்கு வயசு கம்மியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா நினைச்சுக்கிட்டு நம்ம இந்த மன்னிப்பு கேட்கறதும், இந்த மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கிய வாழ்வாதாரத்திலேருந்து தர்மம் கொடுக்கறதுக்கும், அல்லாஹ்வின் பக்கம் நம்ம முழுமையா திரும்பத்துக்கும் நம்ம அதை தாமதிக்க கூடாது, டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு உள்ளத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் குர்ஆன்ல பல விஷயம் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, மரணத்துக்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்னு. நம்ம ஏதாவது ஒரு டிராவலுக்கு நம்மளுக்கு எப்படி தயாராகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அது நம்ம முன்னாடி நாள்லேருந்து அதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிப்போம். டிக்கெட்டு முன்னாடியே ரிசர்வ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மற்ற எல்லா பிளானும் நம்ம ரெடி பண்ணிப்போம். அந்த மாதிரி மரணத்துக்கு எப்படி நம்ம தயாராகணும் அப்படின்னு சில பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் மரணத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பார்க்கும்போது, நம்ம உறுதிமிக்க வருந்துதலான பாவத்துக்காக நம்ம வருந்தணும் அப்படின்னு.
நம்ம முன்னாடியே உள்ள இதுல நம்ம பார்த்தோம். நம்ம பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்திலேருந்து உள்ள மீட்சிக்காக தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். இந்த இத்தனை அவகாசம் அல்லாஹ் நம்மளுக்கு குடுத்திருக்கிறதுக்கு, இந்த வாழ்க்கை குடுத்ததுக்கு, இந்த சூழ்நிலை அமைச்சு குடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா, நம்ம அல்லாஹ் கிட்ட மீண்டு போறதுக்குள்ள ஒரே அவகாசமா தான் இந்த வாழ்க்கை இருக்கு. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில வந்து நம்ம நம்ம செஞ்ச பாவத்துக்கு உண்மையா வருந்தி அல்லாஹ் கிட்ட மீளணும். அத சூரா 66 வசனம் 8ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான். நம்பிக்கை கொண்டோரை பார்த்து அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான். உறுதிமிக்க ஒரு வருந்துதலாக உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் வருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க பாவம் செஞ்சுட்டு வந்திருக்குங்க, அந்த பாவத்துக்காக வருந்துங்க. நீங்க வருந்துனாங்கன்னா நான் மன்னிக்கின்றேன். அந்த குரானை நம்ம ஃபுல்லா பார்க்கும்போது அல்லாஹ் வந்து கேட்க சொல்லியிருக்காங்க. நீ கேளு, என்கிட்ட கேளு, நான் தரேன். நீங்க கேட்காம நான் கொடுத்த அவகாசத்துல வந்து நீங்க மற்ற விஷயத்துல மூழ்கிட்டு இந்த பாவ மன்னிப்புலேருந்து மீள்றத தவற விட்டுறாதங்க. பாவ மன்னிப்பு கேட்க தவறிடாதங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமதிக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால வந்து தௌபா வந்து நம்ம தினதோறும் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். விஷயமா நம்ம வந்து அந்த ஒரு அது பழக்கமா ஆக்கிக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி. நம்ம டெய்லி ஒரு ஒரு பொருளை வந்து நம்ம டெய்லி நம்ம கிளீன் பண்ணிட்டு இருந்தா எப்படி ஒரு சுத்தமா இருக்குமோ, அதே மாதிரி வந்து நம்ம ஆன்மா வந்து பல ரீதியில நம்ம வந்து அசுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆன்மா வந்ததே அசுத்தத்தோட தான் வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு அல்லாஹ் மட்டும்னு உறுதியா நம்ம நம்பிக்கை கொள்ளாம அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நம்ம தவற விட்டதுனால தான் அந்த இதுல இருந்து மீள்றதுக்காக தான் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னு நம்ம குரான்ல இருந்து பாக்குறோம். இங்க வந்தும் நம்மள வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பாவத்தை வந்து நம்ம அன்றாட நம்ம அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம வந்து அப்பப்போ உள்ள பாவத்தை வந்து அப்பப்ப அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கணும். இதை வந்து நம்ம டெய்லி ஹேபிட்டா கொண்டு வரணும். ஒரு பெரிய மலை ஏறுறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து ஏற முடியும். சில இதெல்லாம் வந்து நம்ம ஏறுறதே தெரியாது. கொஞ்சம் தூரம் ஏறின பிறகு தெரியும் நம்ம இந்த அளவுக்கு நம்ம உயரமா வந்திருக்கோமான்னு. அந்த மாதிரி நம்ம அன்றாட செஞ்ச பாவத்துக்கு நம்ம நிறைய பாவம் எண்ணத்துலயும் செயல்லையும் சொல்லுலையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாவத்தெல்லாம் வந்து நம்ம அன்றாட நம்ம வந்து ஸ்லேட்டை வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாவம் எழுதுற உள்ள ஸ்லேட்ல வந்து அந்த பாவத்தை கரைப்படியாம நம்ம டெய்லி தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த வசனத்துல நம்ம புரிஞ்சுக்கிருக்கோம். அடுத்தது வந்து தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொழுகை வந்து தீமையிலேருந்து தடுக்குது. அது வந்து ஒரு பியூரிஃபிகேஷன், தடுப்பூசி மாதிரி நம்மளுக்கு. இப்ப நம்ம எப்படி பாவம் படியுது, அழுக்கு படியுது அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி தொழுகை வந்து மானக்கேட்டான விஷயங்கள்லேருந்து நம்மளை வந்து காக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம நிறைய வாட்டி இந்த எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கோம். அல்லாஹ் யூசுப் நபி ஸ்டோரிய எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. அவங்க தப்பு பண்ற சூழ்நிலை வாய்ப்பு எல்லாமே கிடைச்சா கூட அல்லாஹ் வந்து அந்த தப்புல இருந்து பாதுகாக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாதுகாப்பு நம்ம வந்து நம்மளை வந்து நம்மளுக்கு வேணும்னா நம்ம தொழுகையை வந்து கடைபிடிக்கணும். நம்ம குடும்பத்தார்களை வந்து தொழும்படி ஏவணும் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி உள்ள வசனத்துல பார்த்த மாதிரி உங்களுக்கு நான் வழங்கியதிலிருந்து நீங்க வந்து தர்மம் கொடுங்க. மரணம் வந்த பிறகு அவகாசம் கொடுங்க, நான் தர்மம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அவருக்கு டைம் கிடையாது. இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு. ரொம்ப நம்மளுக்கு அவகாசம் நம்மளுக்கு எல்லாம் நிறைய இது கொடுத்துருக்காங்க, இப்பயும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அதை வந்து அதை நன்னறியான காரியங்கள் செய்யறதுக்கு வந்து நம்ம தள்ளி போடக்கூடாது, தாமதிக்க கூடாது. அல்லாஹ் நம்மளுக்கு ஆஹ் வழங்கிய வாழ்வாதாரத்திலேருந்து தர்மம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து குரானோட நம்ம இணைந்து இருக்கிறது. இப்போ இணைந்து இருக்கிறதுனா எப்படின்னா வந்து நம்மளும் குரானும் வந்து ஒன்றோடு ஒன்றா இருக்கிறது. நம்ம வாழ்க்கை வந்து குரானை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குன்னு அப்படின்னு அதை வந்து நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட மார்க்கத்தோட பிரின்சிபல் வந்து கொள்கை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். குரான்ல இருந்தா அதை நம்ம மார்க்கமா ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து அதை செயல்படுத்துவோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்மளோட குரானா இருக்குன்னு நம்ம எப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி சாப்பிடணும், எப்படி பேசணும், எப்படி மற்றவங்கள பார்க்கணும். அந்த மாதிரி அன்னைக்கு உள்ள ஒரு பயான்ல கூட நம்ம பார்த்தோம். எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு வரைக்கும் அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க.
அல்லாவோட வசனத்தை வந்து கேலி கிண்டலும் செய்யற இடத்துல வந்து நீங்க உட்காராதங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் எங்க உட்காரக்கூடாதுன்னு நம்ம வந்து அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த மாதிரி நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கையில எப்படி வியாபாரம் பண்ணு, எப்படி குடும்பத்தோட எப்படி அனுசரிச்சு குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், பெற்றோர்களை எப்படி கண்ணியப்படுத்தணும், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது அந்த நம்ம வாழ்க்கையோட அந்த குரானை வந்து இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மறுமை நாள்ல வந்து தூதர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டா அல்லாஹ் 25:30 சொல்லியிருக்காங்க, என் ரட்சகரே, என் சமூகத்தர் இந்த குரானை வந்து கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூதர் வந்து ஒரு அல்லாஹ் கிட்ட வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த கைவிட்ட கூட்டத்துல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம குரானை வந்து நம்ம வாழ்க்கையோட இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது, மார்க்கத்தை பரிபூர்ணமாக அவருக்கு மட்டும் அடிபணிந்தவர்களாக அல்லாவை வந்து நம்ம வந்து வணங்குறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது வந்து செயலுக்கு தூய்மைன்னு உள்ளது வந்து செயல் மட்டும் இல்ல, நோக்கமும் வந்து நம்மளுக்கு எண்ணமும் வந்து தூய்மையா இருக்கணும். நம்ம எண்ணத்தை பத்தி நம்ம பல வாரமா குரான் கிளாஸ்ல பார்த்துக்கிட்டு வரணும். எண்ணத்தை பத்தி அல்லாஹ் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்மளோட எண்ணம் தான் வந்து செயலா மாறுது. அதனால நம்ம எண்ணத்தை வந்து நம்ம வந்து தூய்மையான எண்ணமா வச்சிருக்கும் போது அந்த செயலும் தூய்மையான செயலா வரும் அப்படின்னு. இதெல்லாம் என்ன எதை பார்க்கறோன்னா, நம்ம மரணத்துக்குள்ள ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து தயாரா பண்ணிக்கிறதுக்கு உள்ள விஷயமா பார்க்கிறோம். அதுக்கப்புறம் உண்மையான வெற்றின்னு அல்லாஹ் வந்து 3:185 சொல்லும் போது சொர்க்கத்துக்கு அடையதான் உண்மையான வெற்றி அப்படின்னு 100 அளவில வந்து நரகத்தை விட்டு தப்பிச்சு சொர்க்கத்தை அடைகின்ற எவரும் வந்து மாபெரும் வெற்றியை அடைந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு வந்து வெற்றின்னு நம்மளுக்கு சொல்றது அந்த சொர்க்கத்தை அடையிறது தான் வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வேணா நம்ம வந்து பணத்தாலேயோ அல்ல பதவியாலேயோ அல்லது புகழோ வந்து வெற்றின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா அல்லாஹ் வெற்றின்னு சொல்றது வந்து சொர்க்கத்தை அடையிறது தான் வந்து வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து பரிசீலிச்சுக்கின்னு இந்த இரவு தான் நம்மளுக்கு கடைசி இரவா இருந்தா, இந்த தொழுகை தான் நம்மளோட கடைசி தொழுகையா இருந்தா, இந்த ரமலான் தான் நம்மளோட கடைசி ரமலானா இருந்தா, நம்ம என்னென்னத்தை நம்ம மாத்துவோமோ அந்த மாற்றத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இப்போதே நம்ம கொண்டு வரணும். இப்ப இந்த இரவு தான் எனக்கு கடைசி. இப்ப நம்ம அல்லாஹ் முன்னாடி உள்ள வசனத்துல நம்ம பார்த்தோம்ல, அல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்காங்கல்ல, அவங்க மரணத்தின் போது வந்து அவங்க என்ன அவகாசம் கேட்பாங்கன்னா, நான் தர்மம் கொடுத்து நன்னறியான காரியங்கள் செய்வேன், என்னோட இதை தீர்த்திப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அந்த அவகாசத்தை அல்லாஹ் நம்மளுக்கு இப்ப நம்ம உயிரோட இருக்கும்போது கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்ஷனை வந்து நம்ம இப்ப நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். மரணத்து சமயத்துல வந்து அப்படிப்பட்ட அவகாசம் கேட்டா நம்மளுக்கு கிடைக்காதுன்னு அல்லாஹ் பல வசனத்துல எந்தவித டவுட்டும் இல்லாம சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அப்படிப்பட்ட மாற்றத்தை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்பயே கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் குர்ஆன் வந்து நம்மளுக்கு தெளிவா சொல்லுது வந்து, நன்னெறியாளருக்கு வந்து மரணம் வந்து ஒரு பயம் இல்ல, அது வந்து ஒரு நற்செய்தி. உண்மையிலேயே நம்ம சொல்றது வேணா வந்து ஒரு இப்ப இந்த உலக ரீதியில வேணா ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். எப்படி வந்து ஒரு மரணம் வந்து நற்செய்தின்னு சொல்றாங்க அப்படின்னு. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து போஸ்டர் ஓட்டுவாங்க அல்லது ஆட்டோல சொல்லிட்டு போவாங்க, அறிவிக்க வருந்துகின்றோம், துக்க செய்தி, இன்னார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா உண்மையான நம்பிக்கையாளர்களுக்கு வந்து அது வந்து துக்க செய்தி கிடையாது, அது வந்து ஒரு நல்ல செய்தி, ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது குர்ஆன்ல அல்லாஹ் வந்து அழகான ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அந்த பல வசனத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சூரா 16 வசனம் 32 சொல்லும் போது, மலக்குகள் வந்து ஒரு நன்னெறியாளர்களை வந்து மரணிக்க வைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்தோன்னா வந்து உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக, சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல்கமோட வந்து ஒரு இன்வைட் பண்றாங்க. இது நம்ம ஒரு கற்பனையில நம்ம நினைச்சு பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது ஒரு மரணம் வந்து நம்மளுக்கு வரும்போது ஒரு மலக்குன்னு வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து ஒரு சலாம் சொல்லிட்டு, உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக அப்படின்னு சொல்லிட்டு, உங்க காரியங்களுக்கு வெகுமதியாக இப்போது நீங்கள் சுவனத்தில் நுழையுங்கள் என்று கூறியவாறு நன்னெறியுடையவருக்கு ஒரு நிலையில் அவர்களுடைய வாழ்வை வானவர்கள் முடிவுக்கு கொண்டு வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது ஒரு நன்னறியாளன இருந்த நிலையில ஒருத்தவங்க மரணிக்கும் போது மலக்குகள் வந்து உங்க மேல வந்து
சலாம் சாந்தி உண்டாகட்டும், நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்காக நீங்க வந்து இப்போ சொர்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இன்வைட் பண்றாங்க. நம்மளுக்கு ஒரு இன்வைட் நம்ம சொல்லுவாங்கல்ல, நம்ம ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு ஒரு அன்போட நம்மள அழைப்பாங்க. அந்த மாதிரி வந்து பல மடங்கு அதிகமா ஒரு மனப்பூர்வமா வந்து மலக்கு வந்து நம்மளுக்கு அதை இன்வைட் பண்றாங்க. நம்ம தான் வந்து ஒரு மரணத்தை கண்டு நம்ம வந்து பயப்படுறோம். ஒரு மவுத்துன்னு சொன்னாலே வந்து நம்ம வந்து அது ஒரு கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஆனா வந்து அல்லாஹ் சொல்லும்போது நன்னெறியாளர்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மவுத்துன்னு உள்ள வார்த்தை வந்து நம்ம இருக்கிற நிலைமையை பொறுத்து நம்ம நன்னெறியாளர்களா இருந்தா அது வந்து நம்மளுக்கு நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மள ஒருத்தவங்க வந்து யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னா, நன்னேரான நிலைமையில மௌத்தா போயிட்டாங்கன்னா அது வந்து நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு போன மாசத்துல உள்ளவங்க நம்ம நம்ம கூட உள்ளவங்க இந்த மாசத்துல இல்ல. அந்த மாதிரி ஒரு நன்னெறியான முறையில அவங்க மரணிக்கும் போது அது வந்து அவங்களுக்கும் நற்செய்தி. நம்மளும் வந்து அத ஒரு ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும். நன்னெறியான முறையில எந்தவித இணை வைப்பும் இல்லாம முறையில நம்ம சகோதரர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி உள்ள இதுக்கு நம்ம பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி உள்ள வசனத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 41:30 சொல்லும் போது, கடவுள் தான் எங்கள் இரட்சகர் என்று என பிரகடனம் செய்து பின்னர் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர். நீங்கள் அச்சம் கொள்ள எதுவும் இல்லை, அன்றி நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம், சோனம் உங்களுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டு உள்ளது என்ற நற்செய்தியில் மகிழ்வடையுங்கள். சோனம் வந்து நீங்க நல்ல காரியம் செஞ்சதுக்காக சோனம் வந்து உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ரிசர்வ் பண்ண வச்சிருந்த சொல்லிட்டு நம்மளை வந்து இன்வைட் பண்றாங்க. இப்ப எப்படி நம்ம வந்து இப்ப நம்ம ஒரு பெரிய ஹோட்டல்லையோ அல்லது ஒரு பெரிய ஃபிளைட்லயோ நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்மளை வந்து இன்வைட் பண்ணி எப்படி அழைச்சிட்டு போவாங்க. ஒரு விஐபிய ஒரு நல்ல ஒரு பிசினஸ் கிளாஸ்ல நம்ம இது பண்ணும்போது நம்ம நம்மளை வந்து ஒரு இன்வைட் பண்ணி என்ட்ரன்ஸ்ல இருந்து அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க செஞ்ச நன்னறியான காரியங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு, உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு சோனத்துல, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இப்படிப்பட்ட இது வந்து நன்னறியாளர்களுக்கு வந்து துக்க செய்தி கிடையாது, அது ரொம்ப மகிழ்ச்சிகரமா வந்து நற்செய்தி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்தது 3:170 அல்லாஹ் சொல்லும் போது, கடவுளின் அருள் கொடையை அவர்கள் களிப்புற்றவாறு இருக்கின்றனர். அவர்கள் தங்களுடன் மரணிக்காத தங்களுடைய தோழர்களுக்கு அவர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்ற நற்செய்தியை அவர்கள் வைத்து இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாம நம்ம கூட உள்ளவங்க வந்து இப்ப இறந்து போன பிறகு அவங்க இருப்பாங்க, நீங்க வந்து அச்சப்பட எதுவும் இல்லை, உங்களுக்கு நீங்க துக்கப்படம் எதுவும் இல்லை, நற்செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்தது சூரா யாசீன்ல அந்த வசனத்தை நம்ம வந்து பாக்குறோம். நிறைய வாட்டி அந்த வசனத்தை நம்ம மனனம் பண்ணி வச்சிருக்கோம். பட் அல்லாஹ்வோட அருளால அர்த்தம் உணரும் போது அதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை தருது. மரண தருவாயில் அவர்களிடம் கூறப்பட்டது, சோனத்தில் நுழைவீராக அப்படின்னு சொல்லும் போது அவர் கூறினார், என் சமூகத்தர் அறிந்திருக்க வேண்டுமே என நான் விரும்புகின்றேன் அப்படின்னு. ஒரு ஆளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பெரிய மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டா அதை வந்து நம்ம வந்து கொண்டாடுவோம். நம்ம வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்வீட் கொடுப்போம். எல்லாருக்கும் வந்து நம்ம அதை நம்ம மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை வந்து என்னோட சமூகத்தாருக்கு நான் அறிவிக்க வேணும். அது வந்து ஒரு ஹியூமனோட டெண்டன்சி. அது நம்மளுக்கு இது வந்து ஒரு பெருமை அந்த மாதிரி உள்ளது இல்ல. எல்லாம் வந்து என்ன கௌரவப்படுத்திட்டாங்க, நான் செஞ்ச செயலுக்கு வந்து எனக்கு பலன் கிடைச்சிருச்சு, அந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன், அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்ல ஒரு பெரிய மார்க் எடுத்த பிறகு நம்ம எப்படி நம்ம செலிப்ரேட் பண்றோமோ அந்த மாதிரி அவங்க வந்து மற்றவங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துன்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாசின் சூறால எல்லாம் சொல்லி காமிச்சிருக்காங்க. அதனால மரணம்னு உள்ளது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். எந்த நிலைமையில மரணிக்கிறேன்னு உள்ளதுதான் ரொம்ப ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதுக்கு தான் நம்ம வந்து தயாராகணும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம்.
அதனால வந்து ஒரு மரணம்ங்கிறது வந்து ஒரு வந்து முடிவு அல்ல. நம்ம வந்து மரணம்னு என்ன நம்ம நம்ம நினைச்சாலே வந்து அது நம்ம வந்து ஒரு முடிவுன்னு நினைக்கிறோம். அது குரான உள்ள நம்ம ஆழ்ந்து படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். மரணங்கிறது வந்து ஒரு முடிவு அல்ல. அது வந்து நிரந்தரமான ஒரு வாழ்வு, ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வு. அது ஒரு வந்து ஒரு விடுதலை. அது வந்து ஒரு ரிவார்டு ரிவார்டு குடுக்குற இடம். அதுதான் அல்டிமேட் விக்டரி, எட்டர்னல் ஹாப்பினஸ். அது வந்து ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இங்க உள்ளதுல வந்து இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்த மகிழ்ச்சியோ, அந்த எட்டர்னல் ஹாப்பினஸோ இங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பூமியில வந்து அல்லாஹ் வந்து சைத்தானையும் சேர்த்து அணைச்சிருக்காங்க. சைத்தான் வந்து மனிதர்கள்லயும் ஜின்களிலையும் சைத்தான் இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட சைத்தான் இருக்கிற இடத்துல வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு போலியான சந்தோஷம்னு நம்ம நினைக்கிறோம்ல. பணம், பதவி, மற்ற விஷயங்கள்லாம் வந்து சந்தோஷம்னு. இதெல்லாம் சந்தோஷம் இல்ல. நிரந்தரமான சந்தோஷம். அங்க வந்து போட்டி, பொறாமை எதுவுமே இருக்காது. இங்க நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து நம்ம கூட உள்ளவங்க இருந்தாலும், அது வந்து போட்டி பொறாமைலாம் வந்து அது நம்மள அறியாமலேயே வந்து வெளிப்படலாம். ஆனா அங்க வந்து போட்டி, பொறாமை எந்த இதும் இருக்காது. டயர்ட்னஸ் இருக்காது. அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது அது வந்து ஒரு நற்செய்தி தான். அது வந்து எக்காரணத்திலயும் வந்து அது வந்து துக்க செய்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது வந்து நம்ம வருந்துவதற்கும் அது அங்க வந்து எந்த இதுவும் இல்ல. ஒரு சந்தோஷம் தான். ஒரு குடும்பத்தார்கள் ஒரு ஒருத்தவங்க போகும்போது அது நம்ம வந்து நிறைய பேர் நம்ம ட்ரெடிஷனலா சொல்றத பார்த்திருக்கோம். ரொம்ப சிறு வயசுல போயிட்டாரு. வாழ்க்கையே வந்து அனுபவிக்காம போயிட்டாரு. மனைவி கூட, பிள்ளைங்க கூட வாழாம போயிட்டாரு அப்படின்னு. ஆனா அல்லாஹ் சொல்றது வந்து அவங்க தான் வந்து நிரந்தரமா வாழ்வாங்க. உங்க குடும்பத்துல உள்ள நன்னெறியாளர்களையும் உங்களை சொர்க்கத்துல சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க இங்க சப்போஸ் வாழ்ந்தா கூட எத்தனை வருஷம் வாழ முடியும்? நம்மளே பார்க்கிறோம். மேக்சிமம் எத்தனை வருஷம்? 100 வருஷமே ரொம்ப மேக்சிமம் சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் அங்கே சொல்லும் போது நிரந்தரமா உங்களுக்கு எது எதுலாம் சந்தோஷமோ அதெல்லாம் நம்மள வந்து அல்லாஹ் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குடும்பத்தார்கள்ல வந்து நம்ம சகோதரர்கள், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் அவங்கெல்லாம் நன்னெறியாளர் இருக்கும்போது அவங்களெல்லாம் அல்லாஹ் ஒண்ணா சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அங்கதான் நம்ம வந்து வைக்கணும். நம்ம என்னாண்டு இது இங்க இருந்தானோ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல நம்ம வாழ முடியாதுன்னு எல்லாருக்கும் மாற்ற முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் வந்து நிதர்சனமா இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றது நிரந்தரமா வாழ்றதுக்கு உங்களை குடும்பத்தார்களை வந்து ஏவிக்கிங்க. நன்னறி அழகா இருக்கும்படி தொழுவும்படி ஏவிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால ஜஸ்ட் நம்ம வந்து நம்மள ஒருத்தவங்க போனாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல போங்க, நம்ம அடுத்த ஃபிளைட்ல நாங்க வரோன்னு சொல்ற மாதிரி தான். அந்த மாதிரி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் போறாங்க, அடுத்தது நம்ம போறோம். நம்ம போற இடம் எப்படின்னா வந்து நிரந்தரமா இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நன்னெறியாளர்களுக்கு வந்து இது வந்து ஒரு நற்செய்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுக்கும் போது குரான்ல நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வந்து ஆஹ் எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன். குரான்ல வந்து ஆஹ் வாழ்க்கை அதாவது நம்ம நார்மலா ட்ரெடிஷனல்ல துவா கேட்கும் போதே இல்ல எங்க ஆயுசை வந்து அதிகப்படுத்துங்க, எங்களுக்கு வந்து மரணத்தை தள்ளி வைங்க, அந்த மாதிரி உள்ளதுதான். இப்போ யாராவது பர்த்டேக்குன்னு ஒரு ஒரு பர்த்டே விஷ் பண்ணும்போது கூட நீ வந்து நீண்ட ஆயுசு வாழ்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பண்றோம். ஒரு துவா பண்றோம், ப்ரே பண்றோம். ஆனா அப்படிப்பட்ட ப்ரே வந்து குரான்ல வந்து எங்கேயும் வந்து இல்ல. அல்லாஹ் வந்து எங்களுக்கு வந்து நீண்ட ஆயுசை கொடுங்க, எங்களை வந்து நீண்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி துவா எங்கேயும் அல்லாஹ் குரான்ல நம்மளுக்கு கற்றுத் தரல. அதுக்கு பதிலா அல்லாஹ் என்ன குரான்ல நம்மளுக்கு கற்றுத் தராங்கன்னா நன்னெறியான முறையில எங்களை மரணிக்க செய்வீராக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம வந்து நம்ம வெப்ல நம்ம குரான்லயே நம்ம சர்ச் பண்ணும்போது மரணிக்க செய்வீராக அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 12:101 வந்து யூசுப் நபி வந்து கேட்கிறாங்க, சரணடைந்த ஒருவனாக என்னை மரணிக்க செய்யுங்க, நன்னறியாளருடன் எங்களை வந்து கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் நபி சொன்னதா அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7:126 வந்து இந்த ஃப்ரௌன் வந்து அந்த மேஜிஷியனுக்கு வந்து தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கை கால்லாம் வெட்டிடுவோன்னு சொல்லிட்டு சொல்லும் போது
அவங்க துவா கேட்கிற மாதிரி 7:126 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, எங்கள் இரட்சகரே, எங்களுடைய உறுதிப்பாட்டினை எங்களுக்கு அளிப்பீராக, மேலும் எங்களை சரணடைந்தவர்களாக மரணிக்க வைப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்க மேஜிஷியன் வந்து அவங்க நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் கிட்ட இந்த துவா கேட்டாங்க. சரணடைந்தவர்களா மரணிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ராஹிமும் யாக்கூபும் வந்து தம் பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது உங்களோட மார்க்கத்தை வந்து அல்லாஹ் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. சரணடைந்தவர்களே அன்றி மரணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரணத்தை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. மரணத்தை பத்தி தவிர்த்துக்கணும், நீண்ட ஆயுசு கொடுங்க அப்படின்னும் வந்து அவங்க கேட்கல. அதனால நம்ம நீண்ட ஆயுசு தரும் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கறத விட்டு பதிலு நல்ல நிலையில மரணிக்க செய்யுங்க அப்படின்னு கேட்கணும்னா அல்ல நம்ம குரான்ல இருந்து நம்ம வந்து இதை கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நீண்ட ஆயுசத்தை பத்தி அல்லாஹ் அதாவது குரான்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ப மறுப்பவர்கள் தான் வந்து 1000 ஆண்டு விரும்புவாங்க, அது அவங்களோட தண்டனையில இருந்து காப்பாத்தாது. 1000 வருஷம் வாழ்றது வந்து அது வந்து ஒரு பொருட்டே இல்லை, அது வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றமே இல்லை. ஆனா அல்லாஹ் இந்த உலகத்தை பத்தி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, இது ஒரு நாளோ அல்லது பாதியோ தான் இங்க வாழ்ந்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீண்ட ஆயுள் வாழ்றது வந்து முக்கியம் இல்லை. முக்கியமானது என்னன்னா நம்ம நன்னெறியான வாழ்றோமா அப்படிதான் அப்படின்னு. நீண்ட ஆயுள் கேட்கறது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வந்து ஒரு அடிஷ்னலா வந்து நம்ம ஒரு ஆன்சர் பேப்பர் கேட்டா ஓகே, நம்மளுக்கு பதில் நம்ம ஆன்சர் நிறைய எழுதுறோம், நிறைய மார்க் வரும், ஓகே. அடிஷ்னல் கொஸ்டின் பேப்பர் கேட்கிற மாதிரி அல்ல, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களை வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுங்கன்னு கேட்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். அதனால வந்து நம்ம நன்னெறியான வாழ்வு நன்னெறியான முறையில மரணம் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல நம்ம பார்த்துக்கிறோம். நீண்ட ஆயுதத்து தாங்க, எங்களுக்கு வந்து அவகாசம் தாங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் எங்களை நீடித்து வைங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நம்ம கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல நம்ம பார்க்கிறோம். அதனால எப்படி வாழ்றோம், எந்த நிலைமையில வந்து நம்ம மரணிக்கிறோம் அப்படின்னு உள்ளதுதான் நம்மளோட முழு கவனமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம எப்போ வந்து மரணிக்கிறோங்கிறது வந்து ஒரு பொருட்டல்ல. அதாவது சிறு வயசுல இறந்து போறோமா இல்ல கொஞ்சம் வயசான பிறகு இறந்து போறோமான்னு அது வந்து பொருட்டல்ல. எந்த நிலைமையில நம்ம மரணிக்கிறோம், நன்னெறி கடைபிடித்து இருக்கிற நிலையில, அல்லாஹ்க்கு மட்டும் சரணடைந்து இருக்கிற நிலையில மரணிக்கிறோமா என்பது தான் நம்மளோட வந்து ஒரு கேள்வியா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதனால இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் சில வருடம் அப்படின்னு கேட்கறது வந்து குரான்ல நம்ம எந்த இடத்துலயும் நம்மளால பார்க்க முடியல. நன்னெறியான முறையில மரணிக்க செய்யுங்கன்னா நம்ம வந்து குரான்ல வந்து நம்ம வந்து பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு போறவங்க தான் உண்மையான வெற்றி பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல சொல்லியிருக்காங்க. அதனால மரணத்தை வந்து தவிர்க்க வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தரல. நல்ல நிறையில மரணிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கற்று தந்திருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து வேண்டியது வந்து நம்மளுக்கு வந்து நேரத்தை அல்ல, தருணத்தை வந்து நம்ம கேட்கணும், ஆயுள அல்ல நன்னெறிய நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதனால எனக்கு நீண்ட ஆயுள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத விட நன்னெறியான வாழ்வு வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் உயிர் வந்து மதிப்பு மிக்கது தான், ஆனா வந்து அது நன்னெறியான முறையில வாழ்ந்தாதான் வந்து மதிப்பு மிக்கது. இந்த வாழ்க்கையே வந்து நம்ம எத்தனை ஆண்டு வாழ்றோம்னுங்கிறது பொறுத்து அல்ல. பாவகரமான 100 ஆண்டு வாழ்ந்தானோ அல்லது 1000 ஆண்டு வாழ்ந்தானோ இந்த நம்ப மறுப்பவர் கேட்பாங்கன்னு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காங்கல்ல. ஈவன் அவங்க 1000 ஆண்டு வாழ்ந்தானோ அது முடிவுல வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி கிடையாது. ஏன்னா அவங்க பாவகரமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால நம்ம எவ்வளவு குறைவான ஆண்டு வாழ்றோமோ, எப்படி நம்ம இருந்தானோ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு தரம் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அடுத்தது வந்து இன்ஷால்லா டைம் ஆயிடுச்சு. துவா துவா கேட்டு முடிச்சுப்போம். பிஸ்மில்லாஹிர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டிலே அளிப்பீராக, மேலும் எங்களை சரணடைந்தவர்களாக மரணிக்க வைப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய வரம்பு மீறல்களை எங்களுக்கு மன்னிப்பீராக, எங்களுடைய பாவங்களை நீக்கி விடுவீராக, மேலும் நன்னெறிமிக்க நம்பிக்கையாளர்களாக எங்களை மரணிக்க செய்வீராக. எங்கள் இரட்சகரே, இந்த வாழ்விலும்
மறு உலகிலும் நீரே என் இரட்சகரும் அதிபதியும் ஆவீர். சரணடைந்த ஒருவனாக என்னை மரணிக்க செய்வீராக. மேலும் நன்னோர்களுடன் என்னை கணக்கிடுவீராக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.